ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவான்ஸுக்கான 50 டேஸ்க்கான ஸ்டடி பிளான் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு டைம் அண்ட் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். நேற்று கொஞ்சம் செட் ஆஃப் கொஷின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணோம். இன்னைக்கு ரிமைனிங் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஏ கார் மூவ்ஸ் அட் ஏ ஸ்பீட் ஆஃப் 108 km/h ஆஃப்டர் ரிப்பேரிங். ஓகேவா? ஸோ ரிப்பேர் பார்த்ததுக்கு அப்புறமா அந்த காரோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 108 km/h வேகத்தில் போகுது. அண்ட் மூவ்ஸ் அட் த ஸ்பீட் ஆஃப் 72 km/h பிஃபோர் ரிப்பேரிங். ரிப்பேர் பார்க்கறதுக்கு முன்னாடி 72 km/h வேகத்தில் ஓடிச்சு. It covers a distance of x km in 3 hours after repairing. ரிப்பேர் பார்த்த பிறகு பார்த்தீங்கன்னா x கிலோமீட்டர் வந்து 3 மணி நேரத்தில் கிடக்குது. How much time will it take to cover a 5x kilometer? ஓகே, 5x கிலோமீட்டரை ரிப்பேர் பார்க்கறதுக்கு முன்னாடி எவ்வளோ நேரத்துக்குள்ள கடந்திருக்கும், இதுதான் கொஸ்டின். ஓகே, ஒரு கார் பழுது பார்த்த பிறகு மணிக்கு 108 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்கிறது. ஓகேவா? ஸோ அப்போ ரெண்டு இதாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து ரிப்பேர் ஆகிறதுக்கு முன்னாடி, இன்னொன்று வந்து ரிப்பேர் ஆனதுக்கு அப்புறமா. ஓகேவா? பழுது பார்த்த பிறகு அப்போ ஆஃப்டர் ரிப்பேர்னு வச்சுக்கோங்க, இது வந்து பிஃபோர் ரிப்பேர்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? பழுது பார்த்த பிறகு மணிக்கு 108 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்கிறது. ஸோ ரிப்பேர் பார்த்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட ஸ்பீடு வந்து 108 km/h இருக்கு. ஓகே, பழுது பார்ப்பதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதோட ஸ்பீடு வந்து 72 km/h இருக்கு. ஓகே, ஸோ இது பழுது பார்த்ததற்கு பின், இது வந்து பழுது பார்ப்பதற்கு முன். ஓகேவா? ஸோ கரெக்டாக பழுது பார்க்கப்பட்ட 3 மணி நேரத்தில் எக்ஸ் கிலோமீட்டர் தூரத்தை கடக்கிறது. ஓகேவா? ஸோ பழுது பார்த்த ஸ்பீடை வச்சு போனீங்கன்னா ஒரு எக்ஸ் கிலோமீட்டர் வந்து 3 மணி நேரத்தில் கிடக்குன்னு சொல்றாங்க. நமக்கு என்ன தெரியும்? ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம்னு தெரியும். ஓகேவா? ஸோ இதுல இருந்து டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன வரும்? ஸ்பீட் இன்ட்டு டைம்னு கிடைக்கும். ஓகே, ஸோ இல்லைனா இதிலே சப்ஸ்டியூட் பண்ணுங்களேன். இப்போ நமக்கு ஸ்பீடு எவ்வளோ தெரியும்? 108ன்னு தெரியும். ஸோ 108 ஈக்குவல் டு பழுது பார்க்கப்பட்ட பிறகு. ஓகேவா? பழுது பார்த்த பிறகு 3 மணி நேரத்தில் எக்ஸ் கிலோமீட்டரை கிடக்குது. ஓகேவா? ஸோ பழுது பார்த்த பிறகு 3 மணி நேரத்தில் எக்ஸ் கிலோமீட்டர் கிடக்குது. அப்போ அந்த எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பழுது பார்த்த பிறகு அதோட ஸ்பீடு என்னது? 108. சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். டிஸ்டன்ஸ் எவ்வளவு? எக்ஸ் கிலோமீட்டர் கிடக்குது. எக்ஸ் டிவைடட் பை டைம் எவ்வளோ? 3 மணி நேரத்தில். ஓகே, ஸோ 3. இதுல இருந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா? எக்ஸோட வேல்யூ என்ன வரும்? 108 இன்ட்டு 3 இருக்கும். மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 8 3 24. ஸோ 324 கிடைக்கும். ஓகே, ஸோ இதுதான் என்னது? எக்ஸ் கிலோமீட்டர். எக்ஸ்ன்னு அது கடந்துச்சு இல்லையா? ஸோ ரிப்பேர் பார்த்த பிறகு 3 மணி நேரத்தில் 324 கிலோமீட்டர் கிடக்குது. ஓகே, ஸோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? பழுது பார்ப்பதற்கு முன் 5x கிலோமீட்டர் தூரத்தை கடக்க எவ்வளவு நேரம் ஆகும்? ஓகேவா? ஸோ ரிப்பேர் பார்க்கறதுக்கு முன்னாடி, அப்போ ரிப்பேர் பார்க்கறதுக்கு முன்னாடினா இங்க வந்துடணும். ஸோ அது 5x டிஸ்டன்ஸை கடக்கணும். ஓகேவா? கடக்கிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும், இதை தான் நாம கண்டுபிடிக்கணும். ஓகே, எக்ஸோட வேல்யூ என்னது? 324. அப்போ 5xங்கும் போது உங்களுக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளவு வரும்? 5 இன்ட்டு 324. ஸோ இந்த டிஸ்டன்ஸை தான் அது கடக்கணும். எவ்வளோ நேரத்துக்குள்ள கடக்கணும்னு கேட்டிருக்காங்க. எப்போன்னா பழுது பார்க்கறதுக்கு முன்னாடி. ஸோ ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். நமக்கு என்ன வேணும்? டைம் தான் வேணும். ஸோ டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. ஓகே, ஸோ டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் எவ்வளோ கடக்கணும்? 5x. ஸோ எக்ஸோட வேல்யூ 324 போட்டாச்சு. ஸோ 5 இன்ட்டு 324 டிவைடட் பை ஸ்பீடு. எந்த ஸ்பீடு எடுக்கணும்? பழுது பார்க்கும் முன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரிப்பேர் ஆகிறதுக்கு முன்னாடி உள்ள ஸ்பீடு. ஸோ ரிப்பேர் ஆகிறதுக்கு முன்னாடி உள்ள ஸ்பீடு எவ்வளவு? 72. ஓகே, ஸோ டிவைடட் பை 72 போட்டாச்சு. ஓகே, இதை கட் பண்ணுங்க. கட் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? ஸோ என்ன வாய்ப்பாடில் கட் பண்ணலாம்? இதை 6ஆம் வாய்ப்பாடில் கட் பண்ணலாமா? 5 6 30, 4 6 24, 12 6 72. ஸோ திருப்பி என்ன வாய்ப்பாடு? 6 2 12. ஸோ 2 27 வரும். ஸோ இன்னுமே கட் பண்ணலாம். 2 3 6, 9 3 27. ஸோ 45/2 கிடைக்கும். 45/2 மணி நேரங்கள் இருக்கும். இதை இன்னும் கட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? 22 வருமா? 22 மணி நேரம். ஓகேவா? ஸோ கட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 2 2 வரும். ஸோ திருப்பி ஒரு 0.5 வரும். அந்த 0.5 நான் ஹாஃப்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ 22 மணி நேரமும் எக்ஸ்ட்ரா ஒரு அரை மணி நேரமும். ஸோ 22.5 மணி நேரம் ஆகும். ஸோ 22 மணி நேரம் அப்படிங்கிறது ஆப்ஷன். ஸோ 22 hours. இந்த ஆஃப் அன் ஹவரை நம்ம மினிட்ஸில் எப்படி சொல்லலாம்? அரை மணி நேரங்கிறத மினிட்ஸில் எப்படி சொல்லலாம்? 30 மினிட்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகேவா? சில நேரம் ஆப்ஷனில் 22 1/2 மணி நேரங்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சில நேரம் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா 22 மணி நேரம் 30 நிமிஷம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அரை மணி நேரங்கிறது 30 நிமிஷம் தானே. ஸோ ஆப்ஷன் டி தான் இதுக்கு கரெக்ட். ஓகே, ஸோ புரியுதா? கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ஆஃப்டர் ரிப்பேரிங்லேருந்து நம்ம என்ன கொண்டு வந்துடலாம்னா எக்ஸோட வேல்யூ கொண்டு வந்துடலாம். இந்த எக்ஸோட வேல்யூவை இதில் சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா டோட்டலாக கடந்த தொலைவு, அதாவது 5x எவ்வளவு கடந்துச்சுங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அப்போ நமக்கு என்ன வேணும்? டைம் தான் வேணும். நம்ம கையில ஸ்பீடும் இருக்கு, டிஸ்டன்ஸும் இருக்கு. அவ்வளவுதான். சப்ஸ்டியூட் பண்ணிட்டு சிம்பிள் கால்குலேஷன். ஸோ ஆன்சர் என்ன வந்துச்சு? 22 மணி நேரம் 30 நிமிஷம் வந்துச்சு. ஓகே, ஸோ இந்த கொஸ்டின்ல பாருங்க, இன் ஏ ரேஸ் ஆஃப் 1200 மீட்டர், 1200 மீட்டர் பந்தயம் நடக்குது. ராம் கேன் பீட் ஷாம் பை 200 மீட்டர் ஆர் பை 20 செகண்ட்.
ஒரு 2 பேருக்கு இடையில ரேஸ் நடக்குது. எவ்வளோன்னா 1200 மீட்டர் பந்தயம் நடக்குது. இந்த பந்தயத்துல பார்த்தீங்கன்னா, ராம் வந்து ஷாம பீட் பண்ணிடுறான். எப்படின்னா, ஒரு 200 மீட்டர் அதாவது ராம் வந்து ஜெயிச்சிடுறான். ராம் கேன் பீட் ஷாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ராம் தான் வின் பண்றான். ஷாம் என்ன பண்ணிடுறான்? தோத்துடுறான். ஓகேவா? ஸோ இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, அப்படி ஓடிட்டே இருக்கும்போது ராம் வின்னர்னா ராம் எங்க போயிடுவான்? இதான் ஃபைனல் எல்லை கோடுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த கோடை ராம் தொட்டுருவான். ராம் இந்த கோடை தொடும்போது ஷாம் எங்க நிற்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமை விட ஒரு 200 மீட்டர் கம்மியா நிற்பான். அதை தான் சொல்லியிருக்காங்க. ராம் கேன் பீட் ஷாம் பை 200 மீட்டர். ஓகேவா? அப்போ ராம் இந்த கோட்டுக்கு வந்திருக்கான்னா ராம் என்ன பண்ணியிருப்பான்? 1200 மீட்டரையும் கடந்திருப்பான். ராம் கிட்ட ஷாம் தோத்துட்டான். எவ்வளவு வித்தியாசத்துல? 200 மீட்டர் வித்தியாசத்துல தோத்துட்டான். அப்போ ஷாம் வந்து எந்த இடத்துல இருந்திருப்பான்? இந்த 1000 மீட்டர்ல இருந்திருப்பான். புரியுதா? நான் சொல்ற கான்செப்ட் புரியுதா? ராம் தான் ஜெயிச்சிருக்கான்னா ஜெயிச்சவன் முழு கோடையும் கடந்திருப்பான். அந்த எல்லை கோடை போய் தொட்டிருப்பான். அப்போ அவன் 1200 மீட்டர் கடந்திருப்பான். தோத்தவன் யாரு? ஷாம். அப்போ அவன் ஒரு 200 மீட்டர் கம்மினா டோட்டல் 1200ல 200னா கம்மினா எவ்வளவு? 1000 மீட்டரை ஷாம் வந்து கடந்திருப்பான். ஓகேவா? ஸோ இல்லைன்னா எவ்வளோ? ஒரு 20 செகண்ட். அதாவது ஷாமை கம்பேர் பண்ணும்போது ராம் வந்து ஒரு 20 செகண்டுக்கு முன்னாடியே அந்த எல்லை கோடை தொட்டுட்டான். அதனால தான் ராம் வந்து வின் பண்ணியிருக்கான். வாட் மஸ்ட் பி த ஸ்பீட் ஆஃப் ராம்? ராமோட ஸ்பீடு என்னவா இருக்கும்? இதான் கேட்டிருக்காங்க. 1200 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் ராம் ஷாமை 200 மீட்டர் அல்லது 20 வினாடிகளில் தோற்கடிக்க முடியும். ராமின் வேகம் என்னவாக இருக்கும்? இதுதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ நமக்கு வந்து தெரியும். என்ன தெரியும்? இங்க வந்து ஸ்பீட் ஈக்குவல் டு ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம்னு தெரியும். ஸோ டைம் வந்து கான்ஸ்டன்ட். அப்படிதானே? ஸோ இந்த பந்தயம் எப்போ முடியுது? ராம் வந்து 1200 மீட்டரை ஒரு மணி நேரத்தில் ஒரு மணி நேரத்தில் கடக்குறான்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு மணி நேரத்தில் ஷாம் எவ்வளோ கடந்திருப்பான்? 1000 மீட்டரை கடந்திருப்பான் ஒரு மணி நேரம். அப்போ இங்கே டைம் ரெண்டு பேரோட டைமே என்னவா இருக்குது? ஈக்குவலாக தான் இருக்குது. நான் ஒரு அசம்ஷனுக்கு ஒரு மணி நேரம் சொல்லியிருக்கேன். ஓகேவா? அப்போ ரெண்டு பேரோட டைமே ஈக்குவல். ஓகே, ஸோ இந்த ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா டைம் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஏன்னா இவன் 1200 மீட்டரை கடக்கிறதுக்கு எடுத்த டைமும் இவன் 1000 மீட்டரை கடக்கிறதுக்கு எடுத்த டைமும் ஈக்குவல் தான். இல்லைன்னா நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் ஒரு பந்தயம் வச்சுக்கோங்க. ஸோ ரெண்டு பேரும் ஒரு பந்தயம் வைக்கும்போது நீங்கள் இங்கேருந்து இந்த இடத்த தொட்டுருவீங்க. உங்கள் ஃப்ரெண்டு கொஞ்சம் ஸ்லோவாக ஓடுறாருன்னா அவர் இந்த இடத்த தொடுவார். நீங்கள் இந்த இடத்த தொடுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. அதே இது உங்கள் ஃப்ரெண்டு இந்த இடத்த தொடுறதுக்கும் 5 நிமிஷம் தான் ஆகும். அப்படி தானே? ஏன்னா அவர் உங்களை விட கொஞ்சம் கம்மியான வேகத்தில் ஓடுறாரு. அப்போ என்ன ஆகும்? இங்கே டைம் வந்து ஈக்குவலாக இருக்குது. அப்போ டைம் கான்ஸ்டன்ட்ங்கும் போது நமக்கு என்ன தெரியும்? ஸ்பீடும் டிஸ்டன்ஸும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் அப்படின்னு தெரியும். அப்படி தானே? ஸோ ஸ்பீடும் டிஸ்டன்ஸும் என்னவா இருக்கும்? டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். ராம் கடந்த தொலைவு எவ்வளவு? 1200 மீட்டரையும் ராம் கடந்துட்டான். அந்த கதையை தான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன். ஓகேவா? ஸோ இந்த கான்செப்டை புரியணும். அதுக்காக தான் இவ்வளோ டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். இது வந்து ராம் கடந்த தொலைவு 1200. ஷாம் எவ்வளோ கடந்திருக்கான்? 1000 தான் கடந்திருப்பான். ஓகே, ராம் 1200 மீட்டர் கடந்திருப்பான். ஷாம் வந்து 1000 மீட்டர் தான் கடந்திருக்கான். ஸோ ரெண்டுக்கும் ரேஷியோ எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 6:5 கிடைக்குமா? இது எதோட ரேஷியோ? டிஸ்டன்ஸோட ரேஷியோ. அப்போ டிஸ்டன்ஸும் ஸ்பீடும் ஒன்றுக்கு ஒன்று என்னது? டைரக்ட்லி ப்ரொபோஷனல் சொல்லிட்டேன். அப்போ டிஸ்டன்ஸ் 6:5 இருந்தால் ஸ்பீடு உங்களுக்கு என்னவா இருக்கும்? அதே 6:5 தான். ராமோடது எவ்வளோ இருக்கும்? 6 பங்கு இருக்கும். ஷாமோடது எவ்வளவு? 5 பங்கு. அவ்வளோதான். இந்த சம்மே முடிஞ்சிருச்சு. இப்போ ரேஷியோவில் கொண்டு வந்தாச்சு. ராமோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 6 பங்கு ஓடுறான். அதே ஷாம் பார்த்தீங்கன்னா வெறும் 5 பங்கு மட்டும் தான் ஓடுறான். அதனால தான் ஷாம் வந்து தோத்துட்டான். ஓகேவா? ஸோ நம்ம ரேஷியோவில் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ டைமில் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு என்ன தெரியும்? ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். ஓகேவா? ஸோ ராம் கடந்த ஸோ இதுக்கு அடுத்து நம்ம ஈஸியாக கொண்டு வந்துடலாம். இந்த கொஷினை ரீட் பண்ணும்போதே ஃபர்ஸ்ட் இடத்துல ஒரு க்ளூ உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அதாவது ராம் வந்து ஷாமை எவ்வளோ வித்தியாசத்தில் தோற்கடிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா 200 மீட்டர் வித்தியாசத்தில் தோற்கடிக்கிறான். அதே சமயம் டைம் வந்து எவ்வளோ வினாடிகள்னா 20 வினாடிகள்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே டிஸ்டன்ஸும் இருக்குது, டைமும் இருக்குது. ஓகேவா? ஸோ இதை வச்சு நீங்கள் என்ன கொண்டு வந்துடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீடு கொண்டு வந்துடலாம். ஓகேவா? ஸோ யாரோட ஸ்பீடை வந்து கொண்டு வந்துடலாம் அப்படின்னா, ஸோ இப்போ யாரோட ஸ்பீடை கொண்டு வந்துடலாம்னா ஷாமோட ஸ்பீடை வந்து கொண்டு வந்துடலாம். அப்படி தானே? ஏன்னா ஷாம் எங்கே இருக்கான்னா 1000 மீட்டரில் இருக்கான். ஓகேவா? ஸோ அவன் இன்னும் கடக்க வேண்டியது எவ்வளோன்னா இன்னொரு 200 மீட்டரை கடந்தான் அப்படின்னா 20 வினாடிகளில் இன்னொரு 200 மீட்டரை 20 வினாடிகளில் இவன் கடந்தான் அப்படின்னா அவன் தான் வின்னு. அப்படி தானே? ஸோ அவன் அந்த அளவுக்கு அவனை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் அடுத்து. அப்போ இந்த 200 மீட்டரை இந்த வினாடிகள் வச்சு நீங்கள் ஸ்பீடு கண்டுபிடிக்கும் போது அந்த ஸ்பீடு யாரோட ஸ்பீடாக இருக்கும்? ஷாமோட ஸ்பீடாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த இடத்துல ஸ்பீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். ஸோ அப்போ 200 டிவைடட் பை 20. ஓகே, கட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 1 2 2 10 2 20ன்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 10 மீட்டர் பெர் செகண்ட். ஓகேவா? ஸோ ஷாமோட ஸ்பீடு என்ன கொண்டு வந்திருக்கோம்? 5 பார்ட்டுன்னு கொண்டு வந்திருக்கோம். அப்போ 5 பார்ட் எதுக்கு ஈக்குவல்? 10க்கு ஈக்குவல். இதுலேருந்து 1 பார்ட் உங்களுக்கு என்ன வரும்?
2 கிடைக்கும். ஓகேவா? அப்போ இவங்க வந்து நம்ம ராமோட ஸ்பீடு வந்து எவ்வளவு 6 பார்ட். அப்ப 6 × 2 எவ்வளவு 12 மீட்டர்/செகண்ட். ஓகே, 12 மீட்டர்/செகண்ட் தான் இதுக்கான ஆன்சர். ஸோ 12 மீட்டர்/செகண்ட்ங்கிறது ஆப்ஷன் பி. ஓகே, ஸோ கிளியரா புரியுதா? நான் என்ன சொல்றேங்கிறது புரியுதா? ஸோ இந்த 200 மீட்டருங்கிறது யார் கடக்கணும்? ஷாம் கடக்கணும். ஓகேவா? ஸோ இந்த 200 மீட்டர் தான் ஷாம் வந்து தோத்ததுக்கான இது. ஓகேவா? ஸோ அப்போ அந்த 200 மீட்டரை 20 செகண்ட்ல அவன் கடந்துட்டான் அப்படின்னா அவன் தான் ஜெயிச்சான். அப்போ இப்போ இதில் இந்த 200/20 போட்டிங்க அப்படின்னா அது ஷாமோட ஸ்பீடாக இருக்கும். அப்போ ஷாமோட ஸ்பீடு எவ்வளோ? 5 பார்ட்டுன்னு நமக்கு தெரியும். ஸோ 5 பார்ட் தான் இதுவாக இருந்தால் அதுலேருந்து 1 பார்ட் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ராமோட ஸ்பீடு கிடைச்சிடும். ஸோ ராமோட ஸ்பீடு வந்து 12 மீட்டர்/செகண்ட். ஓகே, ஸோ கிளியரா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. A car covers a distance of 40 km in 24 minutes. If its speed is decreased by 40 km/h, then what will be the time taken by it to cover the same distance? ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஒரு கார் வந்து 40 கிலோமீட்டர் தூரத்தை வந்து 24 நிமிஷத்துல கடக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அதோட வேகத்தை ஒரு 40 கிலோமீட்டரா குறைச்சிட்டோம் அப்படின்னா அது அந்த தூரத்தை கடக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஸோ 2 ப்ராசஸிங்க, ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். டிஸ்டன்ஸ் வந்து 40 கிலோமீட்டர். ஓகேவா? ஸோ அதை எவ்வளோ டைமுக்குள்ள கிடக்குன்னா 24 நிமிஷத்துக்குள்ள கிடக்கு. இது அவர்ஸா மாத்திக்கலாமா? ஓகே, ஏன்னா டிஸ்டன்ஸ் வந்து கிலோமீட்டர்ல இருக்கு. இது அவர்ஸா மாத்துறதுக்கு 60ஆல டிவைட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு என்ன தெரியும்? ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். இதுல டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 40. டைம் எவ்வளவு? 24/60. ஸோ இந்த 60 மேல கொண்டு போயிடலாம். ஸோ 40 × 60 டிவைடட் பை 24. ஸோ 4 6 24, 10 6 60. ஸோ இதுவும் கேன்சல் ஆகிரும். ஸோ உங்களுக்கு எவ்வளவு வரும்? ஸ்பீடு வந்து 100 km/h. அப்போ அந்த ஆளு இனிஷியலா எப்படி போயிட்டு இருக்கான்? 100 km/h வேகத்துல போயிட்டு இருக்கான். ஓகேவா? ஸோ 40 கிலோமீட்டரை அவன் வந்து 24 நிமிஷத்துல கடக்குறான் அப்படின்னா அவன் எவ்வளவு ஸ்பீட்ல போறான்? 100 km/h வேகத்துல போயிட்டு இருக்கான். ஓகேவா? இப்போ இந்த கொஸ்டின்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, திடீர்னு அவர் வேகத்தை குறைச்சிடுறாரு. என்ன பண்றாரு? 40 km/h குறைச்சிட்டாரு. ஓகேவா? வேகத்தை குறைச்சிட்டாரு அப்படின்னா இந்த 40 கிலோமீட்டரை கடக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இதான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இனிஷியலா 100 km/h வேகத்துல போகும்போது 24 நிமிஷத்துல அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணிடுவாரு. இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த 100 km/h வேகத்துல இருந்து என்ன பண்றாங்க? ஒரு 40 km/h வேகத்தை குறைச்சிடுறாங்க. வேகத்தை டிக்ரீஸ்டு பை 40 km/h. ஓகே, ஸோ இனிஷியலா இருந்தது 100 km/h வேகம். இப்போ அதை என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல ஒரு 40 குறைச்சிடுறாங்க. ஸோ குறைக்கும் போது என்ன ஆகும்? அவருக்கு அது 60 km/h மாறும். அப்படிதானே? ஸோ இப்போ எவ்வளோ நேரத்துக்குள்ள அந்த டெஸ்டினேஷனுக்கு போவாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதே தான், ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். இதுல இருந்து டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடுன்னு கிடைக்கும். டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 40 கிலோமீட்டர். அந்த 40 கிலோமீட்டர் தான் ஸ்பீடு 60 இருக்கும்போது இந்த ஆள் எப்படி கடப்பாருன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ டிவைடட் பை 16 போட்டுடலாமா? ஓகேவா? ஸோ டைம் கிடைச்சிடும். ஸோ 0 0 கட் ஆகிரும். உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 2/3 மணி நேரங்கள்னு கிடைக்கும். ஸோ 2/3 மணி நேரங்கள்னு இருக்கும். இங்க நமக்கு எல்லாமே நிமிஷத்துல இருக்கு. அப்போ மணி நேரங்களை நிமிஷமா மாத்துறதுக்கு இன்ட்டு 60 போட்டுடலாமா? ஸோ 1 3 3 20 3 60. அப்போ எவ்வளோ நேரத்துக்குள்ள போவாரு? 40 நிமிஷம் ஆகும். ஓகேவா? ஸோ புரியுதா? ஸ்பீடை கம்மி பண்ணும்போது போகக்கூடிய தூரம் வந்து என்னவாகும்? அந்த நேரம் வந்து அதிகரிக்கும். அப்படிதானே? 100 கிலோமீட்டர் வேகத்துல போகும்போது 24 நிமிஷத்துல அந்த இடத்துக்கு போயிடலாம். அதே இது 60 கிலோமீட்டரா மாத்தியாச்சு. ஒரு 40 குறைச்சிட்டோம் அப்படின்னா 60 மாறிடும். அப்ப என்னவாகும்? 40 மினிட்ஸ் ஆகும் அந்த இடத்துக்கு போறதுக்கு. ஓகே, கிளியரா? அடுத்த கொஸ்டின் போலாமா? ஸோ இந்த கொஸ்டின்ல பாருங்க, a car covered the first 100 km at a speed of 50 km/h. It covered the next 140 km at the speed of 70 km/h. What is its average speed? ஓகேவா? ஸோ இதை பார்த்ததுமே ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா 2ab டிவைடட் பை a + b போட்டுருவாங்க. இது போடக்கூடாது இந்த கான்செப்ட்ல. அப்போ நீங்க தானே மேடம் சொல்லி கொடுத்தீங்க சராசரி வேகம் கண்டுபிடிக்கிறதுக்கு 2ab டிவைடட் பை a + b போடணும், 2 ஸ்பீடு கொடுத்தாங்கன்னா அப்படின்ட்டு கொஸ்டின் கேட்பீங்க. என்னன்னா நான் சொல்லி கொடுத்துருப்பேன். நான் என்ன சொல்லியிருப்பேன் அந்த இடத்துல? டிஸ்டன்ஸ் வந்து கான்ஸ்டண்டா இருக்கணும். டிஸ்டன்ஸ் வந்து அந்த 2 ஜேர்னிலையுமே சேமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இங்க இந்த ஃபர்ஸ்ட் ஜேர்னில பாருங்க 100 கிலோமீட்டர், ரெண்டாவது ஜேர்னில பாருங்க 140 கிலோமீட்டர். டிஸ்டன்ஸ் சேமா இருக்கா? இல்ல. டிஸ்டன்ஸ் சேமா இருந்தா மட்டும்தான் ஆவரேஜ் ஸ்பீட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஷார்ட்கட் ஃபார்முலா 2ab டிவைடட் பை a + b. ஓகேவா? ஸோ அப்படி இல்லை அப்படின்னா ஆவரேஜ் ஸ்பீட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம். ஓகே, இப்போ கன்ஃபியூஷன் இல்லையா? ஒரு கார் வந்து 50 கிலோமீட்டர் வேகத்தில் முதல் 100 கிலோமீட்டர் கடக்கிறது. ஓகேவா? ஸோ அடுத்து 140 கிலோமீட்டரை 70 km/h வேகத்துல போய் கடக்குது. ஓகேவா? அதோட ஆவரேஜ் ஸ்பீடு, சராசரி வேகம் என்னன்னு கேட்டிருக்காங்க. நான் இப்பதான் சொன்னேன் கதை. இது வந்து எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் வந்து சேமா இருக்கணும். 2 ஜேர்னிலையுமே டிஸ்டன்ஸ் சேமா இருந்தா மட்டும்தான்
இந்த ஃபார்முலாவுக்கு போகணும். டிஸ்டன்ஸ் வேற வேற மாதிரி இருக்குன்னா ஆவரேஜ் ஸ்பீட் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம். இந்த ஜேர்னியோட மொத்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ டிராவல் பண்றாங்க? 50 கிலோமீட்டர் வேகத்தில் முதல் 100 கிலோமீட்டர் கிடக்குது, அப்படிதானே? ஸோ ஒரு முதல் 100 கிலோமீட்டர் கிடக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்ல எவ்வளோ டிராவல் பண்றாங்க? 100 கிலோமீட்டர். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறோம், அதனால தான் 100 ப்ளஸ் ரெண்டாவது பார்ட்டில் எவ்வளோ கிடக்குறாங்க? 140 கிடக்குறாங்க. ஸோ 140 கிலோமீட்டர் கிடக்குறாங்க. ஸோ இதுதான் இந்த ஜேர்னியோட மொத்த டிஸ்டன்ஸ். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம் கண்டுபிடிக்கணும். ஸோ டைமை பற்றி இங்கே கொடுத்துருக்காங்களா? கொடுக்கல. அப்போ டைம் நாம தான் கண்டுபிடிக்கணும். அப்போ 100 கிலோமீட்டரை கடக்கிறதுக்கு வேகம் எவ்வளவு? 50 கிலோமீட்டர் பெற ஒரு வேகத்தில் போகிறான். அப்போனா 100 கிலோமீட்டரை எவ்வளோ நேரத்துக்குள்ள கிடப்பான்? 2 மணி நேரத்தில் கிடப்பான். ஏன்னா 1 மணி நேரத்துக்கு 50 கிலோமீட்டர் போகிறான்னா 100 கிலோமீட்டர் கிடக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 2 மணி நேரம் ஆகும். அவ்வளோதான். இல்லைனா ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம்னு நமக்கு தெரியும். ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? டைம் தான் நமக்கு வேணும். ஏன்னா நமக்கு டோட்டல் டைம் வேணும். ஃபர்ஸ்ட் ஜேர்னியில் எவ்வளோ டைம் ஆயிருக்குன்னு வேணும். ஸோ டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 100. ஸ்பீடு எவ்வளவு? 50. கட் பண்ணாலும் அதே 2 மணி நேரம் தான் வரும். அதை தான் நான் என்ன சொன்னேன்னா, அவன் 1 மணி நேரத்துக்கு 50 கிலோமீட்டர் கடக்கிறான்னா 100 கிலோமீட்டர் கடக்க எவ்வளோ நேரம் ஆகும்? 2 மணி நேரம் ஆகும். அப்போ ஃபர்ஸ்ட் இதில் எவ்வளோ நேரம் ஆகுது? 2 மணி நேரம் ஆகுது. 2 ப்ளஸ் ஸோ ரெண்டாவது பார்ட்டில் என்ன ஆகுது? 140 கிலோமீட்டரை 70 கிலோமீட்டர் பெற அவர் வேகத்தில் போகிறான்னா இதுக்கும் என்ன அர்த்தம்? 1 மணி நேரத்தில் 70 கிலோமீட்டர் போகிறான்னா 140 கிலோமீட்டர் கடக்க எவ்வளோ நேரம் ஆகும்? அதே 2 மணி நேரம் தான் ஆகும். ஓகே, ஸோ அப்படி இல்லைன்னா இதில் போடுங்க. என்னது? 140 டிவைடட் பை ஸ்பீடு எவ்வளவு? 70. ஸோ கட் பண்ணிங்கன்னா அதே 2 hours தான். இந்த மாதிரி எக்ஸாமில் உட்காந்து எழுதி கட் பண்ண வேண்டாம். கொஞ்சம் யோசிங்க. யோசிச்சிங்கனாலே ஈஸியாக போட்டுடலாம். 1 மணி நேரத்துக்கு 70 கிலோமீட்டர், மொத்தம் 140 கிலோமீட்டர் போனோம் அப்படின்னா 2 மணி நேரம் ஆகும். அப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஒரு 2 மணி நேரம், ரெண்டாவது இதில் ஒரு 2 மணி நேரம். டோட்டல் டிஸ்டன்ஸ் போட்டாச்சு, இங்கே டோட்டல் டைமும் போட்டாச்சு. ஸோ அப்போ ஆவரேஜ் ஸ்பீட் என்னது? 240 டிவைடட் பை 4. ஸோ ஆன்சர் என்ன வரும்? 60 கிலோமீட்டர் பெர் ஹவர்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் உங்களுக்கு என்னது? ஆவரேஜ் ஸ்பீடு. ஓகேவா? ஸோ 60 கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏ. ஓகே, ஸோ இதை கட் பண்ணணும். கட் பண்ணாதான் 60 மாறும். 1 நாள் 4, 6 நாள் 24. ஓகே, ஸோ 60 கிலோமீட்டர் பெர் ஹவர் தான் ஆவரேஜ் ஸ்பீடு. கிளியரா? அடுத்த கொஸ்டின் போலாமா? ஸோ அடுத்த கொஸ்டின்ல பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின்ல இந்த வந்துருச்சு. ரொம்ப ஃபேமஸான கொஸ்டின். 2 ஸ்டேஷன் இருக்கு. 2 ஸ்டேஷனுக்கு இடையில உள்ள தூரம் பார்த்தீங்கன்னா 120 கிலோமீட்டர். ஓகேவா? ஏ ட்ரெயின் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஸ்டேஷன் ஏ. ஓகே, 2 ஸ்டேஷன் வச்சிருக்காங்க. ஒன்று வந்து ஏங்கிற ஸ்டேஷன், இன்னொன்று வந்து பிங்கிற ஸ்டேஷன். ஒரு ட்ரெயின் வந்து ஸ்டேஷன் ஏலேருந்து 8 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரெயின் ஸ்டேஷன் ஏலேருந்து 8 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. இந்த பக்கமாக போகுது, ஸ்டேஷன் பியை நோக்கி போகுது. அண்ட் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் ஸ்டேஷன் பி. அதை தான் சொல்லியிருக்காங்க. அட் 20 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரெயினோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டர் பெர் ஹவர் வேகத்தில் போகுது. அண்ட் அனதர் ட்ரெயின், இன்னொரு ட்ரெயின் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. இது 8 மணிக்கே ஸ்டார்ட் ஆகுதா? இது ஆனால் 9 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? இதோட இது வந்து எங்கே போகுதுன்னா ஸ்டேஷன் ஏயை நோக்கி போய்கிட்டு இருக்கு இந்த ட்ரெயின். ஓகே, இதோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 30 கிலோமீட்டர் பெர் ஹவர் வேகத்தில் போகுது. அட் வாட் டைம் வில் தே மீட்? அப்போ 2 பேரும் எப்போ மீட் பண்ணுவாங்க? இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த 9 மணிக்கு முன்னாடி எப்போமாவது 2 பேரும் மீட் பண்ண வாய்ப்பு இருக்கா? இருக்காது. அப்படிதானே? ஸோ அப்போ ஸ்டேஷன் ஏல ஃபர்ஸ்ட் ட்ரெயின் பார்த்தீங்க அப்படின்னா 8 மணிக்கு தான் கிளம்புது. ஓகேவா? ஸோ இது வந்து 8 மணிக்கே கிளம்பிடுது. இது 9 மணிக்கு தான் கிளம்பவே ஆரம்பிக்கு. அப்போ கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா 9 மணிக்கு அப்புறமா தான் 2 பேரும் மீட் பண்ண முடியும். ஏன்னா இது 9 மணி வரைக்கும் இந்த ஸ்டேஷன்லேயே தான் நிற்கும். 9 மணிக்கு அப்புறமா தான் இது எடுக்கவே ஆரம்பிக்காங்க. அப்போ இது வந்து 8 மணிக்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா 9 மணி வரை ஒரு குறிப்பிட்ட தூரத்தை அடைஞ்சிருக்கும். ஸோ அந்த குறிப்பிட்ட தூரம் 9 மணிக்கு ஏ வந்து இங்கே வந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, 9 மணிக்கு ஏ இந்த இடத்துக்கு வந்துருதுன்னா இந்த இன்பிட்வீன் கேப்ல தான் யார் மீட் பண்ணுவாங்க? ஏயும் பியும் மீட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த கொஸ்டின் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். 8 மணிக்கு முன்னாடியோ, அதாவது 9 மணிக்கு முன்னாடி எப்பவுமே 2 பேரும் மீட் பண்ண முடியாது. ஏன்னா பிங்கிற ட்ரெயின் வந்து, அதாவது 2வது ட்ரெயின் வந்து இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. பிங்கிற ஸ்டேஷன்ல இருந்து ட்ரெயின் இன்னும் கிளம்பவே இல்லை. ஓகேவா? ஸோ இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. இதை வச்சு தான் நம்ம சம்ம சால்வ் பண்ணுவோம். 2 நிலையங்கள் ஒரு நேர்கோட்டில் 120 கிலோமீட்டர். ஓகேவா? ஸோ இந்த 2 ஸ்டேஷன் இருக்கு, ஏ அண்ட் பின்னு 2 ஸ்டேஷன் இருக்கு. 2க்கு உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 120 கிலோமீட்டர். ஓகேவா? ஸோ ஒரு ரயில் காலை 8 மணிக்கு ஏ நிலையத்தில் இருந்து புறப்படுகிறது. அதோட வேகம் வந்து 20 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரெயின் வந்து இங்கிருந்து கிளம்புது. அதோட வேகம் வந்து 20 கிலோமீட்டர் பெர் ஹவர். இது 8 மணிக்கு கிளம்புது. அதே மாதிரி இன்னொரு ட்ரெயின் சொல்லியிருக்காங்க. மற்றொரு ரயில் பி நிலையத்தில் இருந்து 9
9 மணிக்கு தொடங்குகிறது. ஓகே, ஸோ இன்னொரு ட்ரெயின் இருக்கு, இங்க இருந்து 9 மணிக்கு கிளம்புது. இது கிளம்பி 1 மணி நேரம் கழிச்சு தான் அது கிளம்புது. ஓகேவா? ஸோ அதோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 30 km/h. ஓகேவா? ஸோ எந்த நேரத்தில் ரெண்டு பேரும் சந்திப்பாங்க இதான் கேட்டிருக்காங்க. அப்போ இது இன்னும் 9 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆக போகுது. இது 8 மணிக்கே ஸ்டார்ட் ஆயிருச்சு. அப்போ 9 மணிக்கு ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்திருக்கும். இந்த இடம் 9 மணின்னு வச்சுக்கோங்க. அப்போ ஏங்கிற ட்ரெயின் 9 மணிக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் இந்த இடத்துக்குள்ள தான் ரெண்டு பேரும் மீட் பண்ணுவாங்க. அப்படிதானே? ஸோ இந்த இடத்துக்குள்ள தான் ரெண்டு பேரும் மீட் பண்ணுவாங்க. அப்போ ஏங்கிற ட்ரெயின் 9 மணி வரை எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணியிருக்கும்? ஏங்கிற ட்ரெயினோட ஸ்பீட் என்ன? 20 km/h. ஒரு மணி நேரத்துக்கு 20 கிலோமீட்டர் இது வந்து டிராவல் பண்ணுது. அப்போ 8 மணில இருந்து 9 மணிக்குள்ள எத்தனை மணி நேரம் இருக்கு? 1 மணி நேரம் தான் இருக்கு. அப்போ அந்த ஃபர்ஸ்ட் ட்ரெயின் ஏங்கிற பாயிண்ட்ல இருந்து கிளம்புற ட்ரெயின் 1 மணி நேரத்துல எவ்வளவு தூரம் கிளம்பி இருக்கும்? 20 கிலோமீட்டர் தாண்டி இருக்கும். அப்போ 9 மணிக்கு பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் கடந்திருக்கும். ஸோ அது எவ்வளவு போயிருக்கும்? 20 கிலோமீட்டர் போயிருக்கும். நமக்கு டோட்டலா பாத்தீங்கன்னா ஏ ஸ்டேஷன்ல இருந்து பி ஸ்டேஷன் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் 120 கிலோமீட்டர். இப்போ ஏங்கிற ட்ரெயின் 20 கிலோமீட்டர் கடந்துருச்சு அப்படின்னா இந்த இடத்துல இருந்து இதை வேணா ஒரு சீன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஏ 9 மணிக்கு இங்க சிங்கிற இடத்துல நிக்கி. இந்த சிங்கிற இடத்துல இருந்து இந்த ஸ்டேஷன் பிக்குள்ள டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? ஆல்ரெடி ஒரு 20 கடந்துருச்சு. மொத்தம் 120னா எவ்வளவு? 100 கிலோமீட்டர். அப்ப அந்த 100 கிலோமீட்டர் தூரத்துல தான் எங்கேயோ ஒரு இடத்துல எத்தனாவது மணிக்காவது சந்திப்பாங்க. ஓகேவா? ஸோ ஏதோ ஒரு டைம்ல அந்த 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் ரெண்டு பேரும் சந்திப்பாங்க. ஓகேவா? அப்போ இங்க டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 100 கிலோமீட்டர். ஓகே, ஸோ நமக்கு ஸ்பீடு வேணும். ஓகேவா? ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். நமக்கு எத்தனை மணிக்கு சந்திப்பாங்கன்னு தான் தெரியணும். ஸோ டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. ஓகேவா? ஸோ அப்போ ஸ்பீடு வந்து உங்களுக்கு என்ன வரும்? இங்க ரெண்டு பேர் ஸ்பீட் இருக்கு. ஒருத்தன் வந்து எவ்வளவு போறான்? 20 km/h வேகத்துல போறான். இன்னொருத்தன் வந்து 30 km/h வேகத்துல போறான். அப்ப ரெண்டையும் கம்பைன் பண்ணி நீங்க என்ன கொண்டு வரணும்? ரிலேட்டிவ் ஸ்பீடு கொண்டு வரணும். ரெண்டு பேரும் என்ன டைரக்ஷன்ல போறாங்க? ஆப்போசிட் டைரக்ஷன்ல. இந்த ட்ரெயின் இந்த டைரக்ஷன்ல போகுது, இங்க இருந்து வர ட்ரெயின் இந்த டைரக்ஷன்ல போகுது. ஸோ ஆப்போசிட் டைரக்ஷன்ல போறாங்களா? அப்ப பி வந்து இந்த டைரக்ஷன்ல போனாதான் ஏக்கு போக முடியும். ஏல இருந்து போறவன் இங்க இருந்து இப்படி போனா தான் பிக்கு போக முடியும். ஓகே, அப்போ ஆப்போசிட் டைரக்ஷன்னா ரிலேட்டிவ் ஸ்பீடு என்ன பண்ணணும்? ரெண்டு ஸ்பீடையும் ஆட் பண்ணணும். அப்போ உங்களுக்கு என்ன வரும்? 50 km/h கிடைக்கும். ஓகேவா? சோ அப்போ டைம் ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன வரும்? டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 100. ஓகே, இந்த 100 எப்படி வந்துச்சுங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த क्वेश्चन சால்வ் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. சோ 100 டிவைடட் பை 50 இத கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 2 hours. ஓகேவா? அப்ப அந்த 9 மணிக்கு அப்புறமா இந்த இடத்துக்குள்ள ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறமா ரெண்டு பேரும் மீட் பண்ணுவாங்க. ஓகேவா? அப்போ 9 மணிக்கு அப்புறம் 2 மணி நேரம் கழிச்சுன்னா எத்தனை மணி ஆகும்? 9 மணிக்கு அப்புறம் 2 மணி நேரம் கழிச்சுன்னா எத்தனை மணி ஆகும்? 9 + 2 11 மணி ஆகும். ஸோ 11 மணி ஏஎம்மா பிஎம்மான்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஏஎம் மட்டும் தானே இருக்கு ஆப்ஷன்ல. ஓகே, ஸோ 11 மணிக்கு மீட் பண்ணுவாங்க. புரியுதா? ஏன்னா இந்த இது நமக்கு தேவையே இல்லை. ஏன்னா 9 மணிக்கு தான் நமக்கு அந்த இதே ஆரம்பிக்குது. இவனும் 9 மணிக்கு இந்த இடத்துல இருக்கான், 9 மணிக்கு இவன் இந்த இடத்துல இருக்கான். அப்ப இந்த இடத்துக்குள்ள இந்த 100 கிலோமீட்டருக்குள்ள தான் எங்கேயோ மீட் பண்ணுவாங்க. அதுவும் 9 மணிக்கு அப்புறமா தான் மீட் பண்ணுவாங்க. ஸோ 9 மணிக்கு அப்புறம் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு மீட் பண்ணுவாங்க. அதை தான் இப்போ கண்டுபிடிச்சோம். ஸோ அப்போ 11 மணிக்கு ரெண்டு பேரும் மீட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ கிளியரா புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போயிடுவோமா? இந்த क्वेश्चनல பாருங்க என்ன சொல்லிருக்காங்க? A train traveling at 70 km/h crosses another train traveling in the same direction at 34 km/h in 25 seconds. What is the combined length of both the trains? ஓகேவா? மணிக்கு 70 km வேகத்தில் செல்லும் ரயில் அதே திசையில் 34 km வேகத்தில் செல்லும் மற்றொரு ரயிலை 25 வினாடிகளில் கடக்கிறது. இரண்டு ரயில்களின் ஒருங்கிணைந்த நீளம் என்ன? சோ ரெண்டு ட்ரெயினோட லென்த்தை வந்து ஆட் பண்ணி சொல்லிருக்காங்க. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ட்ரெயின் பாத்தீங்க அப்படின்னா 70 km வேகத்துல போகுது. ரெண்டு பேருமே ஒரே திசையில தான் போறாங்க. ஓகேவா? சார் ரெண்டு பேரோட டைரக்ஷனுமே சேம் தான். சோ ஃபர்ஸ்ட் ட்ரெயினோட ஸ்பீடு வந்து பாத்தீங்கன்னா 70 km/h. ஓகே, ரெண்டாவது ட்ரெயினோட ஸ்பீடு பாத்தீங்க அப்படின்னா 34 km/h. ரெண்டு பேரும் ஒருத்தர் எப்போ மீட் பண்றாங்க? ரெண்டு ட்ரெயினும் எப்போ கிராஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 25 செகண்ட்ல வந்து கிராஸ் ஆகுது. ஓகேவா? சோ ரெண்டோட நீளம் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சோ ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம்னு உங்களுக்கு தெரியும். ஓகே, நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு இடத்துல இவ்வளோ தூரம் தான் பயணம் பண்றாங்கன்னு ஒரு டிஸ்டன்ஸ் கொடுக்கல அப்படின்னா அந்த இடத்துல டிஸ்டன்ஸ் யாருன்னா ரெண்டு ட்ரெயின் கிராஸ் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல டிஸ்டன்ஸ் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ட்ரெயினோட லென்த் தான் உங்களுக்கு என்னவா இருக்கும்? டிஸ்டன்ஸாக இருக்கும். இது ஆல்ரெடி நான் நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ்லையும் சரி மேக்ஸுக்கான A to Z சீரீஸ்லையும் சரி ஒவ்வொரு டைப்பும் சொல்லியிருப்பேன். ரெண்டு ட்ரெயின் கிராஸ் ஆகுது, ஒரு ட்ரெயின் ஒரு பர்சனை கிராஸ் ஆகுது, ஒரு போலை கிராஸ் ஆகுது, ஒரு ட்ரெயின் இன்னொரு ட்ரெயினுக்குள்ள இருக்க ஒரு பர்சனை கிராஸ் ஆகுதுன்னா என்னென்ன கான்செப்ட்லாம் யூஸ்
பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். இந்த இடத்துல ஒரு ட்ரெயின் இன்னொரு ட்ரெயினை கிராஸ் ஆகுது. அப்போ இதோட லென்த் L, இதோட லென்த்தும் என்னவா இருக்கும் L. ரெண்டையுமே கம்பைன் பண்ணி தான் நம்ம கொண்டு வரணும். ஓகேவா? ஸோ ரெண்டையும் கம்பைன் பண்ணி டீனே வச்சுக்கிட சொல்லிட்டாங்க. ஒருங்கிணைந்த நீளம்னு சொல்லிட்டாங்க. அதனால Lன்னு எடுக்க வேண்டாம். ஸோ ஒருங்கிணைந்த நீளம் மொத்தமா டீனே வச்சுக்கோங்க. ரெண்டையும் ஆட் பண்ணியே சொல்லிருங்க. வரக்கூடிய ஆன்சர்ல 2 ட்ரெயினோட லென்த்துமே இருக்கும் தான் சொல்லியிருக்காங்க. 2 ரயில்களின் ஒருங்கிணைந்த நீளம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இங்க நமக்கு ஸ்பீடு 2 ஸ்பீடு இருக்கே மேடம். அப்போ என்ன பண்ணணும், நாம ஒரு ட்ரெயின் இன்னொரு ட்ரெயினை கிராஸ் பண்ணுது அப்படின்னா 2 ஸ்பீடு இருந்துச்சுன்னா ரிலேட்டிவ் ஸ்பீடு கொண்டு வரணும். அப்போ ரிலேட்டிவ் ஸ்பீட்னா 2 பேருமே சேம் டைரக்ஷன்ல போறதுனால என்ன பண்ணணும், S1 மைனஸ் S2. அப்போ 70 மைனஸ் 34 என்ன வரும், 10ல் 4 போனா 6, 6ல் 3 போனா 3. ஸோ 36 கிலோமீட்டர் பெர் ஹவர்னு இருக்கும். அடுத்து இங்க பாருங்க, டைம் வந்து செகண்ட்ல இருக்கு, நமக்கு மீட்டர்ல தான் கேட்டிருக்காங்க. அப்போ இதை ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கிலோமீட்டர் பெர் ஹவரா மீட்டர் பெர் செகண்டா மாத்திக்கலாம். அதுக்கு 5/18 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன வரும், 10 மீட்டர் பெர் செகண்ட். ஓகேவா? ஸோ இது எல்லாமே பேசிக் தெரியல அப்படின்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல மேக்ஸ் சூப்பரா சொல்லி கொடுத்துருப்பேன். அதே மாதிரி குவான்ஸ் பிளஸ் ரீசனிங்கான A to Z கிளாஸஸ்லையும் ரொம்ப டீடைல்டா சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அதுல வந்து நீங்க பாத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இங்கே என்ன வரும், 10 மீட்டர் பெர் செகண்டுன்னு ஸ்பீடை கொண்டு வந்தாச்சு. ஓகேவா? அப்போ ஸ்பீடு 10, டிஸ்டன்ஸ் நமக்கு எவ்வளவு அதை தான் கண்டுபிடிக்கணும். அதுதான் ட்ரெயினோட லென்த்து, 2 ட்ரெயினோட லென்த்து டிவைடட் பை டைம் எவ்வளவு, 25. அவ்வளோதான். ஸோ ட்ரெயினோட லென்த் என்ன வரும், D = 250. ஸோ இதுதான் என்னது, ட்ரெயினோட லென்த்து. ஓகேவா? ஸோ ட்ரெயினோட லென்த்து TLன்னு வச்சுக்கோங்க, இல்லைனா Dனாலும் வச்சுக்கோங்க, நமக்கு தேவை ஆன்சர் தான். ஓகேவா? ஸோ அப்போ ட்ரெயினோட 2 ட்ரெயினோட ஒருங்கிணைந்த நீளம் எவ்வளவு, 250 மீட்டர். 250 மீட்டருங்கிறது ஆப்ஷன் B. ஓகே, கிளியரா? அடுத்த கொஸ்டின் போயிடுவோமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க, a part of his journey a person travels 120 km at 80 km per hour, the next 100 km at 40 km per hour and comes back to the starting point at 75 km per hour. The average speed of the person throughout the journey. ரொம்ப ஈஸி. இதுல வந்து நான் டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம் இதுவும் நம்ம ஃபாலோ பண்ண போறோம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா 2AB டிவைடட் பை A plus B இந்த கான்செப்டை நம்ம வந்து ஃபாலோ பண்ண போறோம். ரெண்டையும் கம்பைன் பண்ணி நம்ம பண்ண போறோம். இது வரைக்கும் நம்ம தனித்தனியா பார்த்திருப்போம். ஆவரேஜ் ஸ்பீட் கண்டுபிடிக்கிறது இதை மட்டும் பண்ணி பார்த்திருப்போம், இதை மட்டும் வச்சு பண்ணியிருப்போம். இந்த இடத்துல ரெண்டையும் கம்பைன் பண்ண போறோம். எப்படின்னு பாருங்க. தனது பயணத்தின் ஒரு பகுதியாக ஒருவர் மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகத்தில் 120 கிலோமீட்டர் ஓகேவா கடக்கிறார். அடுத்து 100 கிலோமீட்டரை 40 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கிறார். கரெக்டா? ஸோ 120 கிலோமீட்டரை 80 கிலோமீட்டர் பெர் ஹவர்லையும் 100 கிலோமீட்டரை 40 கிலோமீட்டர் பெர் ஹவர்லையும் பயணிக்கிறாரு. ஓகேவா? ஸோ இதுதான் அந்த டெஸ்டினேஷன். என்னன்னா ஏங்கிற இடத்துல இருந்து பிங்கிற இடத்துக்கு போறாரு அப்படின்னா அந்த ஆள் என்ன பண்றாருன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பார்ட் இருக்கு இல்லையா, இங்க இருந்து போகும்போது 2 விதமா போறாரு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒரு பார்ட்டை வந்து மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகத்தில் 120 கிலோமீட்டர் தூரத்தை ஃபர்ஸ்ட் 120 கிலோமீட்டர் வந்து 80 கிலோமீட்டர் பெர் ஹவர் வேகத்துல போறாரு. அடுத்து கொஞ்சம் தூரத்தை என்ன பண்றாருன்னா 100 கிலோமீட்டர் இருக்கு, அந்த 100 கிலோமீட்டரை 40 கிலோமீட்டர் பெர் ஹவர் வேகத்துல கடக்கிறாரு. ஸோ பிக்கு போயிடுறாரு, டெஸ்டினேஷனுக்கு போயிடாரு. அதாவது தென்காசியில இருந்து திருநெல்வேலி போறாரு. ஓகேவா? ஸோ திருநெல்வேலி போயிட்டாரு. இப்போ என்ன பண்றாருன்னா திருப்பி திருநெல்வேலியில இருந்து தென்காசி வர்றதுக்கு ஒரே தடவை தான் வர்றாரு. எவ்வளவுனா 75 கிலோமீட்டர் பெர் ஹவர் வேகத்துல போறாரு. போகும்போது மனுஷன் 2 தடவை ஏறி இறங்கி போறாரு. இங்க இருந்து இங்க வர போயிட்டு திருப்பி கொஞ்ச தூரம் என்ன பண்றாரு, வேற ஒரு ஸ்பீட்ல போறாரு. ஆனா ரிட்டர்ன் வரும்போது ஒரே இதுல வந்துடுறாரு. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்றோம்னா அவர் போறாரு இல்லையா, தென்காசியில இருந்து திருநெல்வேலி போறாரு இல்லையா, அதை வந்து ஒரே ஸ்பீடா கொண்டு வர போறோம், ஒரே இதா கொண்டு வர போறோம். அதுக்கான ஆவரேஜ் ஸ்பீடு நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஏன்னா ஒரே இடத்துக்கு போறதையே 2 பயணமா பண்றாரு. கொஞ்சம் தூரம் போயிட்டு திருப்பி கொஞ்சம் தூரம் போறாரு. ஓகேவா? ஸோ தென்காசியில இருந்து ஆலங்குளம் போயிட்டு ஆலங்குளத்துல இருந்து திருநெல்வேலி. ஸோ இல்லைன்னா நீங்க உங்க ஊர்ல ஏதாவது ஒன்னாலும் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகே? ஸோ புரியுதா? அப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா as part of his journey person travels 120 km at 80 km per hour. அப்போ ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 120 கிலோமீட்டர், அதை வந்து 80 கிலோமீட்டர் பெர் ஹவர் வேகத்துல கடக்கிறாரு. ஓகே? அதாவது தென்காசியில இருந்து ஆலங்குளம் வரைக்கும். அடுத்து என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த லைன்ல என்ன சொல்லியிருந்தாங்க, the next 100 kilometer at 40 km per hour. அடுத்த 100 கிலோமீட்டரை 40 கிலோமீட்டர் பெர் ஹவர் வேகத்துல போறாரு. அதாவது இது ஆலங்குளமா, ஆலங்குளம் டு திருநெல்வேலியா 40 கிலோமீட்டர் பெர் ஹவர் வேகத்துல போறாரு. ஸோ ஒரு வழியா திருநெல்வேலி போயிட்டாரு. ஓகேவா? இந்த ப்ராசஸ் படி திருநெல்வேலி போயிட்டாரு. அடுத்து திருநெல்வேலியில இருந்து தென்காசி வர்றத அந்த 75 கிலோமீட்டர் பெர் ஹவர் வேகத்திலேயே திருப்பி வந்துடுறாரு. பில இருந்து ஏக்கு வந்துடுறாரு, திருநெல்வேலியில இருந்து தென்காசி வந்துடுறாரு. ஓகேவா? ஸோ இப்போ நாம இதை ரெண்டையும் வச்சு என்ன கண்டுபிடிக்க போறோம்னா ஆவரேஜ் ஸ்பீடு வந்து கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? ஸோ ஆவரேஜ் ஸ்பீடுங்கிறது உங்களுக்கு என்னது, டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம். ஓகேவா? ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு, ஃபர்ஸ்ட் பார்ட் ஜேர்னில 120 கிலோமீட்டர். ஸோ 120 பிளஸ் ரெண்டாவது இதுல எவ்வளவு 100 கிலோமீட்டர், 100 டிவைடட் பை டோட்டல் டைம் வேணும். அப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்ல எவ்வளோ டைம் எடுத்திருப்பாரு, ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். நமக்கு என்ன இருக்கு, டிஸ்டன்ஸும் இருக்கு ஸ்பீடும் இருக்கு. அப்போ டைம் என்ன வரும், டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடுன்னு கிடைக்குமா? ஸோ டிஸ்டன்ஸ் எவ்வளவு 120
பை ஸ்பீடு எவ்வளவு 80 ப்ளஸ் ரெண்டாவது இதில் எவ்வளோ வரும் உங்களுக்கு டிஸ்டன்ஸு 100 பை 40ன்னு கிடைக்கும். ஓகே, ஸோ 120 பை 80. அடுத்து வந்து என்ன இருக்குது 100 பை 40ன்னு கிடைக்கும். ஓகே, ஸோ நம்ம இப்போ கட் பண்ணலாமா? கட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்? இது அப்படி இதை 120ஐயும் 100ஐயும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? 220 கிடைக்குமா? ஸோ 220 டிவைடட் பை இதை கட் பண்ணி எப்படி எழுதலாம்? 0 கட் ஆகிரும். 2 நாள் 8, 3 நாள் 12, 1.5ன்னு எழுதிடலாம். இதை கட் பண்ணிங்கன்னா இது கட் ஆகிரும். ஸோ 2 நாள் 8, 5 நாள் 20, ஸோ 2.5. ஸோ 1.5 ப்ளஸ் 2.5 உங்களுக்கு என்ன வரும்? 2 1 3, 3 1 4. ஓகேவா? ஸோ 4ன்னு கிடைக்கும். அப்போ ஆவரேஜ் ஸ்பீடு என்னவா இருக்கும்? 220 டிவைடட் பை 4ன்னு கிடைக்கும். ஸோ கட் பண்ணிங்கன்னா 1 நாள் 4, 5 நாள் 20, ஸோ 5 நாள் 20. ஓகேவா? ஸோ அப்போ எவ்வளோ ஸ்பீடில் போறாருன்னா 55 km/h வேகத்தில் போறாரு. இந்த ரெண்டு வேகத்தையும் மொத்தமாக மெர்ஜ் பண்ணி ஆவரேஜ் ஸ்பீடு கொண்டு வந்தாச்சு. அப்போ இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு, ஏலேருந்து பிக்கு போகிறதுக்கு இந்த விட்டு விட்டு போனார் பார்த்தீங்களா? இங்கே ஆலங்குளம் போயிட்டு ஆலங்குளத்துலேருந்து திருநெல்வேலி போனார் இல்லையா? அப்படி போனதை நம்ம ஆவரேஜ் ஸ்பீடாக கொண்டு வந்துட்டோம். தென்காசியிலேருந்து ஆலங்குளம் போடுறதுக்கு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 55 km/h வேகத்தில் போகிறாரு. அப்போ ஃபஸ்ட்டு ஜேர்னி தென்காசியிலிருந்து திருநெல்வேலி போகிறதுக்கு 55 km/h. இப்போ திருநெல்வேலியிலேருந்து தென்காசி வர்றதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டர்ன் அடிக்கிறதுக்கு 75 km/h. அதை தான் சொல்கிறாங்க. ஸோ 75 km/h வேகத்தில் மீண்டும் தொடக்க புள்ளிக்கு வருகிறார். தொடக்க புள்ளிங்கிறது என்னது? தென்காசி. ஸோ ரிட்டர்ன் வந்து என்ன பண்ணுறாரு? தென்காசிக்கு வர்றாரு. அப்போது திருநெல்வேலியிலேருந்து தென்காசிக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸும் தென்காசி டு திருநெல்வேலி, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரே ஸ்ட்ரைட் லைனாக பார்க்குறீங்க. இங்கேருந்து இங்கே உள்ள டிஸ்டன்ஸும் ரிட்டர்ன் வந்தீங்கனாலும் இங்கேருந்து இங்கே உள்ள டிஸ்டன்ஸும் உங்களுக்கு சேம் தானே? அப்போ டிஸ்டன்ஸ் வந்து சேமாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல நாம் என்ன பண்ணணும்? இது ரெண்டுக்கும் ஆவரேஜ் ஸ்பீடு கண்டுபிடிக்கிறதுக்கு 2ab டிவைடட் பை a + b யூஸ் பண்ணணும். ஓகே, புரிஞ்சிருச்சா? இப்போ ரெண்டு கான்செப்டும் தெளிவாக புரிஞ்சிருச்சா? அப்போ 2 × a ஃபர்ஸ்ட் ஸ்பீடு 55, b ரெண்டாவது ஸ்பீடு 75 டிவைடட் பை a + b. 75 55 என்ன வரும்? 70 50 120, 120 10 130. ஓகே, இப்போ கட் பண்ணிங்கன்னா 11 5 55, 2 5 10, 6 5 30. ஸோ திருப்பி என்ன பண்ணலாம்? 1 2 13 2 26. வேறு ஏதாவது வழி இருக்கா? ஸோ திருப்பி என்ன பண்ணிக்கலாம்? இதை வந்து 75 11, ஸோ 5 2 என்ன வரும்? 825 பை 13ன்னு வரும். ஸோ 825 பை 13 கட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 825 13ஆல் கட் பண்ணிங்க அப்படின்னா 4 எத்தனை தடவை? 5 6 தடவை போகுமா? ஸோ 6 தடவை போகும். ஏன்னா ஆப்ஷன் பார்த்துக்கோங்க. சப்போஸ் எந்த வாய்ப்பாடுன்னு கண்டுபிடிக்க முடியலைன்னா 5 தடவை போக வாய்ப்பு இல்லை. ஏன்னா 13 5 65 தான் வரும். அதே 13 6ங்கும்போது 78 ஆகிரும். ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம், இந்த ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ 6 இருக்குது. ஸோ இங்கேயும் 6 வச்சு தான் இருக்குது. ஸோ 13 6 78. ஸோ 12ல் 8 போனால் 4. ஸோ திருப்பி 5. ஸோ திருப்பி என்ன வரும்? 13 3 39. ஓகேவா? ஸோ 39. 15ல் 6 போனால் 9. ஸோ பாயிண்ட் வச்சுக்கோங்க. ஏன்னா 13 4 போட்டிங்க அப்படின்னா 52 ஆயிரும். அதனால தான் 13 3 போட்டிருக்கேன். ஓகே, ஸோ திருப்பி 63 புள்ளி சம்திங் வரணும் ஆன்சர். இங்கே ஆப்ஷன் வாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் மட்டும் தான் 63 புள்ளி சம்திங் இருக்குது. ஸோ இங்கே 68 இருக்குது. அதனால் இதை எலிமினேட் பண்ணிடலாம். மீதி இருக்கிறத எக்ஸாமில் கண்டுபிடிக்கவே வேண்டாம். ஏன்னா நம்ம கையில் தான் ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். நீங்கள் ஏன் மீதி ஆன்சரை கண்டுபிடிக்காமல் போட்டிங்கன்னு யாருமே எக்ஸாமில் கேட்க போகிறது இல்லை. ஸோ அதனால் ஒரு ஃபஸ்ட்டு டிஜிட்டோ இல்லை இந்த மாதிரி ஃபஸ்ட்டு டிஜிட் வச்சு கண்டுபிடிக்கும் போது இந்த மாதிரி எங்கேயாவது அதே மாதிரி ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா ஒரு ரெண்டாவது டிஜிட்டை கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் எலிமினேட் பண்ண முடிஞ்சுன்னா எலிமினேட் பண்ணிவிட்டு ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு அடுத்த கொஸ்டின் போயிருங்க. ஓகேவா? ஸோ இதை நீங்கள் இன்னும் சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னால ஆன்சர் என்ன வரும்னா 63.46. நம்ம கையில் ஆன்சரை கொடுத்துட்டாங்க. என்னன்னா நமக்கு 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. 4ல் ஏதோ ஒன்று தான் கரெக்ட். கொஞ்சம் ஒரு பாதி கண்டுபிடிச்சினாலும் நம்ம வந்து எது ஆன்சர் கரெக்ட்னு சொல்லிடலாம். ஓகேவா? ஓகே, ஸோ இதுதான் டைம் அண்ட் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஸோ நாளைக்கு வந்து வேறு டாபிக் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணலை அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம், ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டில் கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ஆப்பில் ஆல்-இன்-ஒன் கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஆல்-இன்-ஒன் கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதில் உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகிரும். ஓகே, ஸோ அப்கமிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ரயில்வேலேருந்து எஸ்எஸ்சிலேருந்து கேலண்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரயில்வேல NTPC, குரூப் டி, ALP இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே அப்கமிங்கில் இருக்குது. ஓகே, ஸோ இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டில் கிளியர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆல்-இன்-ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸோ இல்லை மேடம் நான் மேக்ஸில் மட்டும் தான் வீக்காக இருக்கேன், ரீசனிங் மட்டும் தான் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குவான்ஸ் அண்ட் ரீசனிங்கான கிளாஸஸும் நம்ம ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் வந்து சொல்லியிருந்தேன் ஆல்-இன்-ஒன் கோர்ஸுக்கு வந்து ஆஃபர் போயிட்டுருக்கு அப்படின்னு. ஆல்-இன்-ஒன் கோர்ஸோட ப்ரைஸ் வந்து 1400 தான். என்னைக்கு வரைக்கும் இந்த ஆஃபர் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா February 29 வரைக்கும். இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே கொடுத்துட்டேன். லைஃப் டைம் வேலிடிட்டி இனி கொடுக்க முடியாது. அதே மாதிரி கோர்ஸோட ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மந்த் எண்டுக்குள்ளேயே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. February 29க்கு முன்னாடியே முடிஞ்ச அளவுக்கு
நம்பருக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு 1500 தான் ப்ரைஸ் வச்சிருந்தோம். ஸோ இன்னைக்கு நாளைக்கு ஸோ இன்னைக்கு 27 27 28 29 இந்த 3 டேட்டுக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா 1400 ஆல்ரெடி எஸ்டர்டேவே இந்த ஆஃபரை க்ளோஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ரெக்வஸ்ட் பண்ணதுனால ஸோ ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸுக்காக ஓகேவா. ஸோ 20 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த 1400 ப்ரைஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க 9043379345 ஓகேவா. ஸோ இந்த ஆஃபர் இன்னும் க்ளோஸ் ஆகலை ஓகேவா. ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்காக எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 29க்கு அப்புறம் கண்டிப்பாக ப்ரைஸ் சேஞ்சஸும் இருக்கும். லைஃப் டைம் வேலிடிட்டியும் அதுக்கப்புறம் இருக்குமான்னு தெரியல. நான் சொல்லிட்டேன், அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு அரை மணி நேரம் வீடியோவே போட்டிருக்கேன். ஸோ அது எதுக்கு அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்த்துக்கோங்க ஓகேவா. ஸோ நீங்கள் வந்து பே பண்ணக்கூடிய இந்த 1400 உங்களுக்கு லைஃப் டைம் அக்சஸ் இருக்கும். நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணுற வரைக்கும் படிச்சுக்கலாம். இதில் உங்களுக்கு லைவ் கிளாஸஸ், ரெக்கார்டட் கிளாஸஸ் எல்லாமே இருக்கும் ஓகேவா. நீங்கள் பே பண்ணக்கூடிய இந்த அமௌண்ட்டு எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் உங்களுக்கு வேஸ்ட்டாகவே ஆகாது. அந்த அளவுக்கு கிளாஸஸ் எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்கும். யூடியூப்லேயே நம்ம கிளாஸஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ யூடியூபுங்கிறது ஒரு ஃப்ரீயான பிளாட்ஃபார்ம். ஸோ இதுலேயே இவ்வளோ கிளாஸஸ் பெஸ்ட்டாக இருக்கும்போது நம்ம ஆப்பில் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு டாபிக் இருக்குன்னா அதோட பேசிக்லேருந்து ஹை லெவல் வரைக்கும் எல்லாமே டீச் பண்ணியிருப்போம். ஆனால் நீங்கள் கொஞ்சம் படிக்கணும், டைம் எடுத்து படிக்கணும். என்னடா மேடம் இவ்வளோ காணம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைப்பீங்க. இப்போ டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் டாப்பிக்கே பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளே நிறைய கான்செப்ட் வரும். அந்த எல்லா கான்செப்டையுமே யூடியூப்பில் சொல்ல முடியாது, ஏன்னா அவ்வளோ லென்த்தாக போகும். அப்போது அதை வந்து பார்ட் 1 2 3 4 5 6 7 8 ஒரு 15 வீடியோஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நார்மல் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், ட்ரெயின் ப்ராப்ளம்னு எல்லாம் போட்டு அந்த இதுக்குள்ள வர எல்லா கான்செப்டையும் சொல்லி கொடுத்துருப்போம். அப்போ அந்த எல்லா கான்செப்டையும் நீங்கள் கரெக்டாக தெளிவாக படிச்சிடலாம் ஓகேவா. அந்த ஒரு கோர்ஸில் இருக்கிறத மட்டும் படிச்சிங்கனாலே போதுமானது. நீங்கள் எல்லாமே படிக்கணும் அப்படின்னா ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் எல்லாமே கவர் ஆகும். மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், எஸ்எஸ்சினா இங்கிலீஷ் ஓகே. ஸோ ரயில்வே படிக்கிறீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வேணும்னா ஆல் இன் ஒன் கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ இதில் லைவ் கிளாஸஸும் இருக்குது. 1000+ ரெக்கார்டட் கிளாஸஸ், பிடிஎஃப் ஃபைலு, லைவ் கிளாஸஸ் எல்லாமே இதில் இருக்கும். இதில் கிளாஸஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கிளாஸஸ் இருக்கும். மெட்டீரியல்ஸும் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும். இப்போ ஏஎல்பி படிக்கிறீங்க அப்படின்னா ஏஎல்பி சயின்ஸுக்கான செகண்ட் வீக்குக்கான பிளான் தான் போயிட்டு இருக்கு. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் குயிக்காக ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னும் டீடைல்ஸ் தெரியணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எப்படி நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா ப்ளே ஸ்டோரில் போய் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் ஆப்போட லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. நீங்கள் லாகின் பண்ணதும் நம்ம ஆப்ல இருந்து வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ் கம்யூனிட்டி அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும். அதில் நீங்கள் ஒரு ரிப்ளை மட்டும் கொடுத்தா போதும். ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸை நீங்கள் மெசேஜ் பண்ணீங்கன்னா டீம்ல இருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணிட்டு எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ப்ரொசீஜர் சொல்லிட்டு வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் ஃபர்ஸ்ட் கொடுப்பாங்க. நீங்கள் அந்த குரூப்ல ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் பே பண்ண 1400 பே பண்ண ஒரு 2 ஹவர்ஸ்ல உங்களுக்கு கோர்ஸோட அக்சஸ் வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் லைவ் கிளாஸஸ், ரெக்கார்டட் கிளாஸஸ், அதில் இருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாமே அக்சஸ் பண்ணிக்கலாம். வெறும் 1400ல ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் கண்டிப்பாக உங்களால் கிளியர் பண்ண முடியும். அந்த அளவுக்கு எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ஃபாலோ மட்டும் பண்ணால் போதுமானது ஓகே. எல்லா லிங்க்குமே வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. திருப்பியும் நம்ம வந்து அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம் ஓகே. ஸோ டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க ஓகே. தேங்க்யூ.